பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு பட்டு பாவாடை, பாடி பட்டு பாவாடை மெஷர்மெண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி டிச்சிங்னு பாட்டம் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபுல் சிமியில் 1/4 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு அடித்தோம்ல, அதே மாதிரி தான் நம்ம பாட்டம் வந்து தயார் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அந்த சட்டை இருந்து நீங்கள் லைனிங் வேணாலும் வெட்டினீங்கனாலும் சரி, இல்லை துணியிலே வெட்டினாலும் சரி. நான் லைனிங்கில் தான் நான் வெட்டியிருக்கேன். கழுத்தடிச்சிட்டோம். அடுத்து கை. இப்போ நம்ம பேக் சைடு அடிச்சிட்டோம். இப்போ டாட் பிடிக்கிறோம். பின்னாடியும் நம்ம அடிச்சுட்டு இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணுறோம். அடிச்சுட்டு இப்போது நம்ம பாவடையோட உள்கூடு வந்து 10 இன்ச்சு. அதே மாதிரி இதுலேயும் நம்ம 10 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கணும். மறுபடியும் கூட நம்ம எவ்வளோன்னு கூட அளந்துக்கலாம். எவ்வளோ தயார் பண்ணி வச்சுருக்கோன்னு தான் இருக்கணும். சமமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு கரெக்டாக அந்த வரும். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாவாடை தயார் பண்ணிவிட்டு சட்டை தயார் பண்ணுங்க. ஏன்னா சட்டையை தயார் பண்ணிட்டு கூட அந்த அளவுக்கு பாவாடை தயார் பண்ணிக்கோங்க. நம்ம சட்டையை தயார் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறதுனால விரிவாக்கம் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நான் பாவாடையை கரெக்டாக தயார் பண்ணி வச்சிட்டேன். நான் வச்சுட்டு இப்போது நம்ம சட்டையை தயார் பண்ணி உள்ள நடு சென்ட்ரு மேலே இருக்கிற பாட்டம் சட்டை வந்து நல்ல பக்கம்தான் இருக்கணும். கீழே இருக்கிற பாவாடை வந்து கெட்ட பக்கம்தான் இருக்கும்.
நம்ம பாடி பட்டு பாவாடை நம்ம தைச்சிட்டோம். ப்ளீட்டும் நம்ம கரெக்டாக வச்சிட்டோம். கீழேயும் மடக்கி அடிச்சிட்டோம். ஃபினிஷிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கரெக்டாக ஒரு சுருக்கம் இல்லாமல் நம்ம அடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.